வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் பிஎம் டைம்ஸ். நண்பர்களே, நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். இந்த பதிவில் நாம் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ணும்போது நம்ம ட்ரீட்மெண்ட் கோல்ஸாக எது வச்சுக்கணும், நம்மளோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிற டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நம்பர் 1, அவரோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் 120 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டருக்கும் கீழே இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 2, அவரோட போஸ்ட் பிராண்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கப்படும் ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு 200 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு மிகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்பர் 3, 180 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு கீழே வச்சுக்கிறது இன்னும் சிறந்தது, காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கும். அடுத்தது நம்பர் 3, அவரோட HbA1c லெவல் 3 மாத ஆவரேஜ் தெரிகிற HbA1c லெவல் லெஸ் தென் 7% இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும். ஸோ நம்ம சர்க்கரையோட அளவை மட்டும் டார்கெட்டாக வச்சுக்கூடாது, அது சம்மந்தப்படுற அடுத்த கொழுப்பின் அளவு, ரத்தத்தின் கொழுப்பின் அளவு, லிப்பிட் ப்ரொஃபைலையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். லிப்பிட் ப்ரொஃபைல் எடுத்துக்கணும்னா அவரோட டோட்டல் கொலஸ்ட்ரால் லெவல் 200க்கும் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும், லெஸ் தென் 200 மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர். அதுக்கப்புறம் அவரோட ட்ரைக்ளிசரைட் லெவல் லெஸ் தென் 150 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவரோட LDL லெவல் லெஸ் தென் 100 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அவரோட HDL லெவல் மோர் தென் 50 மில்லிகிராம் பெர் டெசிலிட்டர் அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ 200, 150, 100, 50 இந்த லெவல் எல்லாத்தையும் மனசில் பதிய வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம டார்கெட் லெவல்ஸாக இருக்கணும். இந்த டார்கெட் லெவல்ஸ் நோக்கி நாமளும் ட்ரீட் பண்ணணும், பேஷண்ட்டும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் நம்ம டயபெட்டிஸை கான்கர் பண்ண முடியும். தேங்க்யூ.